கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் நாம் இப்படி சந்திக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கிற மேலான கிருபைக்கான அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம தானியேல் புஸ்தகத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு தேவன் தந்திருக்கிற இந்த வழிநடத்தலுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை தானியேலுடைய சரித்திரம் மட்டுமல்ல, அவருக்கு தேவன் கொடுத்திருந்த வெளிப்பாடுகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுதும் பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிதான ஒரு புஸ்தகத்தை நம்ம படிக்க போகிறோம். தேவன் நமக்கு ஞானத்தை தரணும். தேவனுடைய வெளிப்பாடு நமக்கு தேவை. தேவனுடைய கிருபை அதிகமாக நமக்கு தேவை. உங்களுக்காக நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய வாஞ்சிக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இப்பொழுது கூட நம்முடைய மத்தியில் இருக்கிற டாக்டர் திலகவதி காந்தி அவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய குடும்பமாக அவங்களுடைய இன்வால்மெண்ட்டுக்கு அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ டாக்டர் திலகவதி ஜெபம் பண்ணுவாங்க. ஹலோ கேக்குது. ஹலோ கேக்குதுங்க? கேக்குது. ஜெபிக்கலாம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, இந்த தானியேல் புஸ்தகத்தை நாங்கள் படிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஐயா, மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் நீங்க, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீங்க, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிற தேவன் நீங்க. ஆண்டவரே, ராசிகளுடைய ஆண்டவரை ஜீவனையும் ஆண்டவர் எங்களுடைய சுவாசத்தையும் உடைய கையிலே வைத்திருக்கிற தேவன் நீங்க. ஆண்டவரே, உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அண்ணனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஐயா, அந்த தானியேல் புஸ்தகத்துல கர்த்தர் நீங்க அநேக மறைபொருள்களை கர்த்தர் நீர் ஆண்டவரை மறைத்து வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே இசப்பா, அநேக காரியங்களை கர்த்தர் வைத்து அதை முத்திரையிட்டு வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே ஐயா, அநேக ரகசியங்களை இதுக்குள்ள வைத்திருக்கிறீங்க. அவைகள் எல்லாம் கடைசி காலத்துக்குரியவைகள் என்று சொல்லி ஆண்டவரே நீங்க அனைத்தையும் முத்திரையிட்டு வைத்திருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவைகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே இசப்பா அண்ணனுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவரே நீங்க அருளி செய்யும்படி காட்சிபிக்கிறோம். மறைபொருளானவர்களை வெளிப்படுத்துகிற தேவன் நீங்க, உயரமும் உன்னதமான ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் நீங்க, மனிதர்களுடைய இருதயங்களை எல்லாம் அறிந்த தேவன் நீங்க. ஆண்டவரே உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரம் முழுமையும் கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படி காட்சிபிக்கிறோம். உடைய ஆளுகையின் கீழே ஆண்டவரே ஐயா நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் அண்ணனையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மிடத்திலே திரளான மன்னிப்பு உண்டு, உம்மிடத்திலே திரளான மீட்பு உண்டு. நீங்கள் இரக்கமும் மனதுருக்கமும் நெடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் தயவும் உள்ள தேவன். ஆண்டவரே சப்பா, எங்களுக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நேரம் முழுமையும் கர்த்தர் நீர் ஆக்கிரமித்துக் கொள்ளும்படிக்காய் உம்முடைய ஆளுகையின் கீழே கொண்டு வரும்படிக்காய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான டிஸ்டர்பன்சஸ் எதுவும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் இந்த 1 மணி நேரம் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே இசப்பா உம்முடைய வார்த்தையை உம்முடைய மன்னாவை ஆண்டவரே நீர் எங்களுக்கு பிட்டு தரும்படியா எங்களை உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் முழுமையும் ஆளுகை செய்யும்படிக்கா உம்முடைய திரு கரங்களுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you so much sister. ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அதுல தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அதோடு கூட அதை நமக்கு சொந்தமாக்கணும்னு சொல்லிட்டு கான்சியஸாக we take decisions. அதை நம்ம திரும்பி பார்க்கறதுக்கு இந்த குயிக்ஸ் பற்றி பேசும் பொழுது இந்த டெக்னிக்கல் டீமுக்கான அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக வடிவேல் வந்து he has come out with a very good idea. அதான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம். எபேசு புஸ்தகத்தை நம்ம படித்தோம். எவ்வளவு தூரத்துக்கு அதை நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம் என்பதை நம்ம இப்போ பார்க்க போறோம். நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல இதை வந்துகிட்டு இருக்கோம். ஒரு டேக் you don't need 5 minutes. Anyway, we can take 5 minutes. ஆன்சர் பண்ண தோங்கலாமா? உங்க ஸ்கிரீன்ல வரும் நான் நினைக்கிறேன். What is the most important phrase Paul used in Ephesians which highlights our relationship with God? தேவனோடு இருக்கிற நம்ம உறவை குறித்து பவுல் உபயோகிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஃப்ரேஸ், இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஃப்ரேஸ், தமிழ்ல வந்து ஒரு வார்த்தை. அது முதலாவது கேள்வி. அண்ணன், இதுல லான்ச் போல் கொடுத்துருக்கீங்களா இல்ல ஷேர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களா? என்னால ஆன்சர் பண்ண முடியல. ஓஹோ, லான்ச் போல் பண்ணுவாங்க. ஜானி
எண்ட் போலிங் கொடுத்துட்டு லான்ச் போல் கொடுங்கண்ணே. லான்ச் ரீலான்ச் போலிங் இருக்கு பாருங்க, ரீலான்ச் ஆமா. போலிங். எஸ் அண்ணே. ஓகே, ஒருவேளை மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நான் ஹோஸ்டா இருக்கனால எனக்கு சரியா வரல. ஓகேண்ணே. சரி ஜீவா வருதா? ஜீவா அப்பா வருதுப்பா. ஓகே Yes. ஓகே ஓகே ஓகே, தென் மை மிஸ்டேக், சாரி. சரி, நோ ப்ராப்ளம். ஸோ 10 கொஸ்டின் இருக்கும். அந்த 10 கொஸ்டின் நீங்க யூ கேன் ஸ்டார்ட் ஆன்சரிங். ரொம்ப சிம்பிள் தான். யாராவது புதுசா ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் வரி. நீங்க முடிச்சிட்டீங்கன்னா இல்ல வடிவேல் எல்லாரும் முடிச்சிட்டாங்களான்னு இது கண்டுபிடிக்க முடியுமா? அண்ணே இல்ல, நீங்க ஒரு டைமர் கொடுத்துட்டு அதுல நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ 5 minutes நீங்க கொடுங்க, இல்ல 4 minutes அந்த மாதிரி. இப்போ so far வந்து 2.5 minutes முடிஞ்சிருக்கு. ஆமா, இன்னொரு 2.5 minutes போதுமா? ஆமாண்ணே, I think so. Right. 10 questions தானே? ஆமா, ரைட். 5 minutes மோர் அதுக்கு வேண்டாம். ஏன்னா 4 minutes போதுமான்னு பார்த்தேன், அதான் கேட்குறேன். 5 minutes வச்சுக்கோ. தேங்க்யூ. யாருக்காவது இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க they can ask question. இந்த கொஸ்டின் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். தமிழ்ல அதை நம்ம சொல்லிடலாம். அது ஆமா, இன்னொரு 10 seconds.
So thank you so much for your participation. And I really appreciate Vadivel for this hard work. Okay. Right. இதனுடைய ஆனா நீங்க ஷேர் ரிசல்ட்ஸ் போடலாம். அப்படியா? ஆமாண்ணே. பட் இண்டிவிஜுவல் பீப்புள் கேனாட் see. பட் நீங்க பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து சரியான ஆன்சர் எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நீங்க அது ரைட். ஆமா. இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்பதுதான் மிக முக்கியமானது. கொலோசையர் வெரி குட். அண்ட் வெல்த் வாக் வார்ஃபேர் நிறைய பேர் எழுதிருக்கீங்க. ஆர்மர் ஆஃப் காட் ஹெல்ப் எழுதிருக்கீங்க. தென் 9th question, how many truths Paul mentioned? அது வந்து 7. சரி, 1 சொல்றது வந்து 7. அதுல ஒரு சிலர் 5 நினைச்சிருக்கீங்க. அதுக்கு முந்தின பேசேஜ் தான் 5. 4 to 6 வந்து 7 இருக்கும். Then along with prayer, I think he has mentioned only 5. அதுலயுமே நீங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிருக்கீங்க. But I really appreciate your participation and thank you so much. ஒரு just ஒரு ரிவ்யூ பண்ணிட்டோம்னா நமக்கும் நல்லது. Then thank you Vadivel. Okay na. I will stop the results na. Okay. நீங்க க்ளோஸ் பண்ணிடலாமே. க்ளோஸ் பண்ணிட்டல? ஓகே. ஆமாம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுதா வடிவல்? ஆமாண்ணே. மேப் வந்துச்சுண்ணே. ஆமா. ரைட். ஸோ இன்றைக்கு நம்ம தானியேல் புத்தகத்தை படிக்கும் பொழுது நான் முன்னாலே சொன்னது போல இந்த மேப் மிக முக்கியமான ஒரு காரியம். ஜூடா வந்து இங்க இருக்குது ஜூடா இருக்குது. ஆனா பாபிலோன் இங்க இருக்காங்க. இங்க இருந்து அவங்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி கடைசியில ஜூடாவையும் அவங்க கம்ப்ளீட்டாவே 586 அழிச்சிருக்காங்க. ஆனா 605 இருந்தே அவங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால இட் வாஸ் அ லாங் டிஸ்டன்ஸ். ஆனா இவங்களுக்கு முன்னால இருந்த அசீரியன்ஸ், நினிவேவை மையமா வச்சு அசீரியன்ஸ் இருந்தாங்க. அவங்கள பற்றி தான் 2 வாரத்துக்கு முன்னால் நம்ம படித்தோம். அவங்க they thought they are the very strongest people நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நேபுகாத் நேச்சார் அவங்களையும் அழைத்து இது எல்லா போர்ஷனையும் கவர் பண்ணதாக நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் தான் தானியேல் உடைய செய்தி நமக்கு வருகிறது. வழக்கமாக நம்ம பார்க்கறது போல பேசேஜ் போறதுக்கு முன்பாக சில நிமிஷங்கள் நம்ம அதிகமாகவே இன்ட்ரடக்ஷன்ல பார்க்கணும். எனக்கு அமேசிங் ஃபேக்டரா ரொம்ப காலத்துக்கு முன்னால தெரிஞ்சது என்னன்னா, டேனியல் வாஸ் அ டீனேஜர். அநேகமா 17-18 வயசா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அவன் நேபுகாத் நேச்சார் வந்து அவனை பிடிச்சிட்டு போகும் பொழுது 605ல. அது வந்து ஒரு த்ரில்லிங், எனக்கு ஒரு த்ரில்லிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்னைக்கு ஒரு +2 படிக்கிற பையன் மாதிரி தான், காலேஜுக்குள்ள என்டர் பண்ற பையன் மாதிரி தான். லைக் தட் ஹி வாஸ் டாட். அல்லது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி. ஐ வாஸ் ஜஸ்ட் பிரைசிங் காட் ஃபார் டேனியல்ஸ் பேரண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். அதாவது அந்த எருசலேம் அழிக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. சஃபனியா சொல்றாரு, பிளஸ் எரேமியா சொல்றாரு. அப்படிலாம் தீர்க்க தரிசனங்கள்லாம் சொன்னாலும் கேட்காம நிறைய மக்கள், ராஜாவும் சரி மக்களும் விரோதமா வாழும் பொழுது ஒரு கூட்டத்தார் தேவனை நேசிச்சு கொண்டே இருந்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக at any cost we will live for God என்ற அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர் பிள்ளைங்களை வளர்த்துருக்காங்க. அதுல தானியலும் சரி அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம பார்க்க முடியும். அது வந்து ஒரு மேஜர் பாயிண்டா நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம்னு சொல்றது மிக முக்கியமான ஒரு காரியம். சின்ன பிள்ளைங்களை நம்ம வளர்க்கும் பொழுது தான் அது மாதிரி டீனேஜில் இருக்கும் பொழுது அவங்க ஸ்டாண்ட் எடுக்க முடியும். சரி, ஒரு இடத்துல போன பிறகு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம், கடவுள் கைவிட்டாரு, நம்ம அழிஞ்சிட்டோம், நம்ம மேல வந்த சாபம் சொல்லிட்டு அவங்க போகாதபடிக்கு அந்த 4 பேரும் எவ்வளவு உறுதியா இருந்தாங்கன்னு சொல்றத
பார்க்கும் பொழுது இட்ஸ் அ வெரி கிரேட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எஸ்பெஷலி நம்மளுடைய EF மினிஸ்ட்ரியில தானியேலை குறித்து எப்பெல்லாம் நான் பேசணும் அதான் சொல்றது உண்டு. நம்முடைய EU should produce such people. அவன் காலேஜுக்குள்ள போகும் பொழுது ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாதிரி இல்லையே அவன் சொல்லக்கூடாது. காலேஜுக்குள்ள போன பிறகு அவன் இஷ்டத்துக்கு வாழலாம்னு சொல்லக்கூடாது. தானியேலை போல டிஃப்ரெண்டா வாழ்வதற்கு கூடிய ஒரு பையனையும் பொண்ணுகளையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண என்பது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ரெண்டாவதாக நம்ம வேத வசனத்துல வாசிக்கும் பொழுது சில நிமிஷங்கள் கழித்து அதை வாசிப்போம். அதுல போட்டிருக்கிறது தாவீதுடைய யூதா பின்னணியத்துல இருந்த ராஜரீக பின்னணியத்திலிருந்து இவங்க 4 பேர் வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால அந்த தேவனுடைய கரம் அவங்களோட கூட இருந்து வழிநடத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. மூணாவது பாயிண்டா நான் போட்டிருக்கிறது தானியேலை பற்றி பார்க்கும் பொழுது அவனுடைய கன்சிஸ்டன்சி, எனக்கு அந்த பிடிச்சமான ஒரு வார்த்தை. கன்சிஸ்டன்சி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். 4 ராஜாக்கள் கீழாக தொடர்ந்து அவர் சர்வ் பண்ணியிருக்கார். கோரேஸ் மன்னனுடைய காலத்துல கொஞ்சம் தான் இருந்திருக்காரு. 1ஆம் அதிகாரத்து கடைசி வசனம் சொல்றது வந்து ஒரு வருஷம் தான் அவர் இருந்தார்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனா 3 ராஜாக்களுடைய வாழ்க்கையில முழுதுமாக அவர் ஈடுபட்டிருக்கிறார். இன்னைக்கு கன்சிஸ்டன்சி வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். எனக்கும் உங்களுக்கும் குறிப்பா நம்முடைய மத்தியில் இருக்கிற சீனியர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சவால். நம்ம டீனேஜ்ல வந்து ரொம்ப என்னல தீர்மானத்தோட வாழ்ந்திருப்போம். டீனேஜ் சமயத்துல நம்முடைய அர்ப்பணிப்பு சூப்பரா இருந்திருக்கும். ஆனா போக 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 அப்படியே மழுங்கி 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 போய் ஒரு ராஜா, அது பிறகு 2 ராஜா தான், அதுக்கு பிறகு அப்படியே ஸ்டடியா இல்லாம இருக்கக்கூடிய நிறைய கிராஜுவேட்ஸ், புல்டமக்கர்ஸ், பாஸ்டர்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த வேர்ட் கன்சிஸ்டன்சி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் தானியேலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது. ஆனா ஒரு பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய லைஃப்ல காணப்பட்ட அந்த பர்பஸ் அது வந்து ரொம்ப கிளியரா இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அவருடைய ப்ரேயர் லைஃப், ப்ரேயர் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ப்ராஃபஸி, தேவன் கொடுக்கக்கூடிய வெளிப்பாடுகள், அது வந்து இந்த 3 வார்த்தையுமே அவர் கேரக்டரைஸ் பண்ணுது. பட் அதுக்கு முன்னால கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளும் மிக முக்கியம். அவருடைய கமிட்மெண்ட், யங் ஏஜ்ல இருந்த கமிட்மெண்ட்டும் அவருடைய கன்சிஸ்டன்சியும் தானியேல் புத்தகத்தை படிக்கும் பொழுது மிக முக்கியமா நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகத்தினுடைய அருமையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 2 முக்கியமான காரியங்கள். ஒண்ணு வந்து அவர் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர் பேசின காரியங்கள் அல்லது அவர் செய்த காரியங்கள், தேவனை மகிமைப்படுத்தின காரியங்கள், நரேட்டிவ் ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கிறது. முதல் பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது 7ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்கிறது வந்து மோர் ஆஃப் வருங்காலத்திலே நடக்க போற காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியது. இட்ஸ் மோர் தென் ப்ராஃபசிஸ். ப்ராஃபசிஸ்னா இப்பொழுதே நடக்க போகிறது அல்லது இது வந்து தேவனுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடியது வந்து ப்ராஃபசி. அப்போகலிப்ஸ் சொல்றது வந்து அப்போகலிப்டிக் புக் சொல்றது, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இனிமேல் நடக்க போற காரியங்கள் குறித்த வெளிப்பாடுகள் அல்லது தேவன் கொடுக்கக்கூடிய விசேஷத்த வெளிப்பாடுகள். நம்ம ஓப்பனிங் பிரேயர்ல சிஸ்டர் ஜெபித்தது போலதான் தானியேலுடைய புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது அநேக காரியங்களை இன்னும் வரும் நாட்களில் நடக்க போற காரியங்களையும் வெளிப்படுத்தி வைத்திருக்கிற பகுதிகள் நம்ம படிக்க போகிறோம். எனவே முதல் 2 நாட்களும் நம்ம நரேட்டிவை பார்க்க போறோம். அடுத்து மீதி இருக்கிற 2 நாட்களும் அதிகமாக அப்போகலிப்டிக்ஸ் பார்க்க போறோம். வெளிப்படுத்தின புத்தகம் கண்டிப்பாகவே பழைய ஏற்பாட்டினுடைய அதிகமான போர்ஷன் வந்து தானியேல்ல இருக்குது. ஒரு சில போர்ஷன் ஏசாயா தீர்க்கதரிசியில இருக்க நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல்ல தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளிலும் அப்போகலிப்டிக் வேர்டிங்ஸ் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்டா எது இருக்குன்னு சொன்னோம்னா ஏனோக்குக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு. அதுதான் நம்ம யூதா புத்தகம் படிக்கும்போது நம்ம பார்த்தோம். அது வந்து ஆதியாகமத்துல குறிக்கப்படவில்லை. ஆனாலும் தேவன் ஏனோக்குக்கு கொடுத்த அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் என்று நம்ம யூதா குறிப்பிட்டு சொல்லுகிறார். எனவே பழைய ஏற்பாட்டுல தானியேல் புத்தகம் மட்டும்தான் அந்த மாதிரி அப்போகலிப்டிக் புக்னு சொல்ல முடியாது. மற்ற பகுதிகளும் உண்டு. ஆனா தானியேலுடைய பாதி பகுதி அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால 6 ஸ்டோரிஸ் தேவன் எப்படியாக செயல்படுகிறார், இந்த 4 வாலிபர்களுடைய தீர்மானத்தை எப்படி தேவன் ஆனர் பண்ணாரு என்ற காரியங்கள் எல்லாம் நம்ம we are going to look at stories. இன்னைக்கும் நாளைக்கும் அது அதிகமா நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மீதி இருக்கிற 2 நாட்களும் தானியேலுக்கு தேவன் கொடுத்த அந்த
விஷன்ஸ், தேவன் கொடுத்த அந்த தரிசனங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த புஸ்தகத்தை 7ஆம் முழுவதுமாக ஆக்சுவலாக இன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த புஸ்தகத்தை நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா வெளிப்படுத்தின நிருபத்தை வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து சரியான புரிந்து கொள்வதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ், வெளிப்படுத்தின புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, விசேஷத்தை வாசிக்கும் பொழுது பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறது. கண்டிப்பா தேவையே இல்லை. அப்படிப்பட்ட பயமோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு கலக்கமோ தேவையே இல்லை. ஸோ தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். இந்த தானியேல் புஸ்தகத்திலிருந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் கிடைக்கத்தக்கதாக நமக்கு தேவன் உதவி செய்வார். என்னுடைய மெயின் மெசேஜ் என்னன்னு சொன்னா, தேவன் ஆளுகை செய்கிறார். தேவன் திட்டமாகவே எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளா இருக்கிறது என்பதை நம்ம கிளியரா பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல, 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். தேவனுடைய ராஜ்யம் நிலை நிற்கும். இயேசுவானவர் ராஜாவாக வரப்போகிற காரியத்தை தானியேல் அதை விளக்கம் கூறி நேபுகாத்நேச்சாருக்கு குறிப்பிட்ட ஒரு காரியம். நான் சொன்னேன் 4 ராஜாக்கள் கீழே அவர் பணி செய்தார்னு சொல்லிட்டு, சிஸ்டர் ஜோமனது போலவே தான் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகக்கூடிய தேவன் என்பதை தானியேல்ல நம்ம வாசிக்கிறோம். அதை தேவன் திட்டமாக தானியேல் மூலமாக ராஜாக்களுக்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய ஜனத்திற்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கும் அதே செய்தி இன்னைக்கு மிக மிக தேவையான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். எனவே தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய ராஜ்யத்தை அசைக்க முடியாது அல்லது அசைக்க முடியாத ஒரு ராஜ்யத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கார் என்பது தானியேல் புஸ்தகத்தினுடைய மெயின் மெசேஜா நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாலே சொன்னது போல இது 2 பிரிவா நம்ம பிரிக்கலாம். முதல் 6 வசனங்கள் தி ஸ்டோரி ஆஃப் டேனியல், தானியேலை குறித்து மையமாக வைத்திருக்கக்கூடிய இதை படிக்கலாம். மீதி இருக்கிற 6 அதிகாரங்கள் விஷன் ஆஃப் டேனியல் என்று நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் இத கொஞ்சம் வித்தியாசமா படிக்கணும்னா, 1ஆம் அதிகாரம் தானியேலுடைய தன்னுடைய பர்சனல் ஹிஸ்டரியை வந்து அதிகமாக முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை தொடர்ந்து இந்த வெளிப்பாடுகள் வருவதை நம்ம பார்க்கலாம். ப்ராஃபட்டிக் பிளான் ஃபார் த ஜென்டைல்ஸ் சொல்றது வந்து இன்ஃபேக்ட் அராமிக் லாங்குவேஜ்ல ஒரிஜினல் இருக்கும்போது எழுதியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் ஜென்டைல்ஸுக்கு புரியக்கூடிய அளவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது. திரும்பவும் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதி ஹீப்ரூல இருக்குதான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனத்திற்கு, தேவனுடைய ஜனத்திற்கு தேவன் கொடுக்கக்கூடிய வெளிப்பாடுகளை கொடுக்கதான் நம்ம பார்க்கலாம். அதனுடைய அர்த்தம் 7ஆம் அதிகாரத்தை கண்டிப்பாகவே அந்த சரசத்தோட சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணணும். 2ஆம் அதிகாரத்தையும் 7ஆம் அதிகாரத்தையும் அதிகமாக இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதனால 2ஆம் அதிகாரத்தை நம்ம சரியானத்துல பார்த்து விட்டோம்னால் 7ஆம் அதிகாரத்தை சுலபமாக புரிந்து கொள்வோம். 7ஆம் அதிகாரம் அது வந்து கனெக்ட் பண்ணுகிறது. ஃபியூச்சரிஸ்டிக் காரியங்களை குறித்து கனெக்ட் பண்ணுவதற்கு 7ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக பார்க்கலாம். எனவே முதல் 6 அதிகாரங்கள் த ஹிஸ்டரி ஆஃப் டேனியல், அல்லது தேவன் தானியேல் மூலமாக செய்து நிறைவேற்றி முடித்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். மீதி இருக்கிற 6 அதிகாரங்கள் அதிகமாக தானியேலுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடுகள் என்று ஈஸியாக பிரித்து படிக்கலாம். பேராகிராஃப்ஸ் என்று சொல்லுவோமானால் 10 பேராகிராஃபா நான் பிரிச்சிருக்கிறேன். ஒரு கமெண்ட் சொல்லுகிறார். முதல் அதிகாரம் அதிகமாகவே அதிகாரங்களாவே இருக்குது. இது வந்து நம்ம தானியேல் புத்தகத்தை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டியதில்லை. ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு பகுதியை கொடுத்து போடப்பட்டிருக்கிறது. தானியேலுடைய சரித்திரம், நேபுகாத்நேச்சாருடைய அந்த முதலாவது ட்ரீம்,
3வது அதிகாரத்துல நேபகாத் நேச்சாரை குறித்து பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்துல நேபகாத் நேச்சாருடைய அடுத்த ஒரு பெரிய விஷன். 5ஆம் அதிகாரத்துல அவருடைய மகன் பெல்சேசார் அவருடைய பரிதாபமான வாழ்க்கை, அதுல செவுத்தில் எழுதப்பட்ட அந்த ஹேண்ட் ரைட்டிங் என்று நம்ம பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல தரியு ராஜாவுடைய காலம். அடுத்து 7ஆம் அதிகாரத்துல அந்த 4 அனிமல்ஸுடைய பீஸ்னுடைய விஷன். 8ஆம் அதிகாரத்துல இன்னொரு தேவன் கொடுத்த விஷன். 9ஆம் அதிகாரத்திலையும் அது ஒரு விஷன், அதே நேரத்தில் ஒரு அருமையான ஒரு பிரேயரும் அதுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க போறோம் 9ஆம் அதிகாரத்துல. 10ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதி வந்து மோர் ஆஃப் ஒரே கிளஸ்டர்ல வச்சிருக்கலாம். அது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வருங்காலத்தை குறித்து, வருங்காலத்தில் நடக்க போற காரியம், தேவனுடைய ஜனம் நமக்கு, தேவனுடைய ஜனத்திற்கு வருங்காலத்தில் நடக்க போற காரியத்தை எல்லாம் தேவன் வெளிப்படுத்திருக்கிறத கடைசி 3 அதிகாரங்களை நம்ம பார்க்கலாம். எனவே முதல் 6 அதிகாரங்களிலும் அடுத்து மீதி இருக்கிற 6 அதிகாரங்களையும் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம படிக்கணும் என்பதுதான் இங்குதான் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். தானியேலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாகவே யோசேப்பை குறித்தும் நம்ம யோசிக்கணும். நான் போட்டிருக்கிறது போல இந்த 2 பேருமே தங்களுடைய வீட்டை விட்டுட்டு வெளியே அனுப்பப்பட்டவங்க, அதாவது பிடிபட்டு போனவங்கன்னு பார்க்கலாம். யோசேப்பு விற்கப்பட்டு போனார், ஆனா தானியேல் பிடிபட்டு போனாங்க. 2 பேருமே they were in foreign countries. 2 பேருமே தேவன் மேல வைத்திருக்கிற அந்த உறுதியான நம்பிக்கையும் தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கொடுத்த அந்த கனத்தையும், ஒருவேளை கிளியர் கட்டா தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்கன்னு சொல்ற மாதிரி, மோசே போல அவர் தேவனுடைய சொன்னது போல நான் செய்தேன்னு சொல்லி இல்லாட்டாலும் கூட, ஆனாலும் அவங்களுடைய அந்த தேவனுடைய கட்டளைக்கு அவங்க கொடுத்திருந்த அந்த கனம், மதிப்பு நம்ம பார்க்க முடிகிறது. 2 பேருமே தங்களுடைய நிலையில நிற்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். தவறான விதத்துல அவங்கள மக்கள் வெறுத்து தள்ளினாங்க சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா கடைசியில தேவன் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றினார் என்று நம்ம பார்க்கலாம். யோசேப்பும் சொல்லும்போது ரொம்ப சாட்சி அழகா சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்க என்னை அனுப்பிவிடல, தேவன் தான் என்னை இங்க அனுப்பியிருக்கிறார். God was with me. எல்லா கால சூழ்நிலையிலும் தேவன் என்னோடு கூட இருந்தான்னு சொல்லிட்டு சொல்ல முடிகிறது. அதே மாதிரி தானியேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுதும், சிங்க கெபிக்குள்ள நீங்க தூக்கப்பட்டாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் சொன்னதாக நம்ம பார்க்கலாம். 2 பேருக்குமே தேவன் அவர்களுக்கு அந்த ஒரு வெளிப்பாட, அந்த ஒரு பெரிய கிஃப்டை கொடுத்ததா நம்ம பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக அந்த ராஜாக்களுடைய ட்ரீம்ஸை அவங்க புரிந்து கொண்டு சரியான நேரத்துல சரியான விதத்துல அவங்க சொன்னது நிமித்தமாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததாகவும் ராஜாக்களும் அதை ரெகக்னைஸ் பண்ணதாகவும் நம்ம பார்க்கிறோம். அது ஒரு 2 பேரையும் குறித்து பார்க்கும் பொழுது ஒரு உன்னதமான ஒரு காரியமா காணப்படுகிறது. தேவன் கொடுக்கக்கூடிய வெளிப்பாடுகள். கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, both are recognized as extraordinary gift of God, were classified under wise. அவங்க ஞானமா அவங்க சொன்னாங்க, உன்னை விட வேற ஞானமா இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு they became wise. 2 பேருமே அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இதை நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னு சொன்னேன்னா, இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல விஸ்டம் லிட்ரேச்சர் மிக முக்கியமா காணப்படணும். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஆக்சுவலா அடுத்த ஸ்லைட் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பிப்ளிக்கல் ட்ரெடிஷன்ல பார்க்கும் பொழுது ப்ராஃபட்டிக் ட்ரெடிஷன் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். மோசையே என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்புவான்னு சொல்லிட்டு தேவனுடைய ஜனம் வந்த பிறகு தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ப்ராஃபட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து சாமுவேல் தேவனுடைய வார்த்தையே இல்லாத பொழுது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு சொன்னதாக நாம் பார்க்கலாம். அதை தொடர்ந்து எலியா போல நிறைய தீர்க்கதரிசிகள் அவங்க தீர்க்கதரிசனங்களை எழுதாவிட்டாலும் தீர்க்கதரிசன முறைமையின்படி அவங்க செஞ்சாங்க. thus says the Lord, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைன்னு சொல்லி சொன்னதை பார்க்கலாம். அது ஒரு ப்ராஃபட்டிக்கல் ட்ரெடிஷன். அதே மாதிரி நான் சொன்னது போல ஏனோக்ல இருந்தே இந்த அப்போகலிப்டிக் ட்ரெடிஷன் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் கடைசி நாட்களில் நடக்க போற காரியம் என்ன என்பதை தேவன் ஒரு சிலருக்கு திட்டமாகவே வெளிப்படுத்தினதாக பார்க்கிறோம். அதை வெளிப்படுத்தல் என்பதுதான் சரியான ஒரு வார்த்தை. அதனால நம்ம பைபிளுடைய கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது பேசிக்கா தேவன் வெளிப்படுத்தக்கூடிய காரியம் சொல்லிட்டு தீர்க்க தரிசனத்துக்கும்
வெளிப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தீர்க்கதரிசனம் மோர் ஆஃப் இது தேவனுடைய வார்த்தை, இந்த காலத்துக்கு தேவன் கொடுக்கக்கூடிய காரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். ஆனா அப்போகலிப்டிக் என்று சொல்லும் பொழுது இனி வரப்போற நாட்களிலே தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக, தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக நடக்க போற காரியத்தை வெளிப்படுத்தின காரியம். அதோடு கூட தானியல் புஸ்தகத்தை விஸ்டம் ட்ரெடிஷன்லையும் சேர்க்கணும். அதுதான் நான் போன பாயிண்ட் நான் சொன்னேன். யோசேப்பையும் தானியலை குறித்து நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அவங்க தேவர் வாய்ஸ். இன்னைக்கு அது மிக முக்கியமானதை நான் கருதுறதுக்கு என்னன்னு சொன்னேன்னா, தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம், அதை உலக மக்கள் அறிந்து கொண்டு அந்த தேவன் கொடுக்கக்கூடிய ஞானத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இவங்க 2 பேருமே அப்படிப்பட்ட ஒரு ட்ரெடிஷனை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை பெரிய லெவல்ல நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுக்காவிட்டாலும் கண்டிப்பாகவே இந்த பைபிள் சொல்லுக்கு ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், தேவன் கொடுக்கக்கூடிய ஞானத்தை வைத்து நான் படிக்கக்கூடிய இடத்துல, நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவனுடைய வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது நிமித்தமாக தேவன் எனக்கு கொடுத்த ஞானத்தை நான் கொடுக்க முடிஞ்சுச்சு சொல்லலாம். இன்னைக்கு நம்முடைய ஞானம் சொன்னா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்டா வர்றது, என்னுடைய ஞானம் சொன்னா உடனே ப்ரமோஷன் வர்றது, அதுதான் ரொம்ப ஞானம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாமே வேர்ல்ட்லி சென்ஸ் ஆஃப் விஸ்டம். பட் உண்மையான விஸ்டம் ட்ரெடிஷனுக்கு இவாஞ்சலிக்கல்ஸ், தேவனுக்கு பயப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, இருப்பாங்க. நானும் நீங்களும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தானியல் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இந்த விஸ்டம் ட்ரெடிஷன்ல இருக்கிறாங்க என்பதை நம்ம மறந்தே போகக்கூடாது. அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு 1ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தை நம்முடைய மத்தியில் இருக்க தம்பி ஜீவா வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜீவா மதுரை யூனிவர்சிட்டியில MBA பண்ணிட்டு இருக்காங்க. ஜீவா. அப்பா என் வாய்ஸ் கேக்குதுலப்பா? கேக்குதுமா, கேக்குது. அப்பா என் வாய்ஸ் கேக்குதா? எஸ் ஜீவா. ஓகே. அப்பா என் வாய்ஸ் கேக்குதா? எஸ் ஜீவா, கேக்குது. எஸ் ஜீவா. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிகளிலும் துறை மார்க்கங்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலேயும் அவர்களுக்கு கல்தையரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூத புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷேஷேத்தார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிசாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகும் என்று மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்திலேயும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்திலேயும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகத்தை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிறை சேதம் பண்ணுவாரே என்றான்.
அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷாத் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலிய மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். ஆமென். தேங்க்யூ ஜீவா. ஆக்சுவலா அந்த முழு சாப்டர் நம்ம படிச்சோம் சொன்னா அது நிமித்தமாக தேவன் அவர்களை எப்படி கனம் பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியை பார்க்கிறதுக்கு முன்பாக கண்டிப்பாகவே 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்துல தான் இந்த செய்தியினுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம முன்பே பார்த்திருக்கோம். எப்பெல்லாம் தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசிக்கிறோமோ அப்போ 2 ராஜாக்களையும் நம்ம பார்க்கணும். அதே போல உபாகமும் பார்க்கணும்னு சொல்லிட்டு உபாகமத்துல கொடுக்கப்பட்ட போதனைகளை எவ்வளவு தூரத்துக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, எவ்வளவு தூரத்துக்கு கீழ்ப்படியல என்பதை நம்ம தீர்க்கதரிசன புத்தகத்துல பார்க்கணும். அதே போல சரித்திரத்துல என்ன நடந்தது என்பதையும் நம்ம பார்க்கணும். உபாகம் புத்தகத்துக்கு முன்னாலே படிச்சுட்டோம். 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், உங்க பிள்ளைகளுக்கு நீ வசனத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இரு, எல்லா விதத்திலும் அவங்க வசனத்தினால ஊறி இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுதான் தானியேலுடைய பெற்றோரும் இந்த 3 சகோதரருடைய பெற்றோரும் செஞ்சிருப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து இவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய ராயல் ஃபேமிலிருந்து வந்தாங்கன்னு சொல்றதை விட மிக ஆவிக்குரிய குடும்பத்திலிருந்து அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா இந்த யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதற்கு முன்பாகவே நேபகாத் நேச்சார் வரப்போகிறார் என்ற பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவங்க உண்மையா இருந்திருந்தாங்கன்னா, இந்த ராஜாவும் சரி அவங்க உண்மையா இருந்திருந்தாங்கன்னா காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா தொடர்ந்து தேவனுக்கு விரோதமான பாவத்தை அவங்க செய்தாங்க என்பதை நம்ம 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது அதிகமாக நம்ம பார்க்கலாம். எருசலேமுக்கு அதை முற்றுகை போட்டான். அவன் கையில் தேவன் ஆண்டவர் அவனுடைய கையில இந்த இஸ்ரவேல் ஜனத்தை கொடுத்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சில நேரங்களில சில தவறான போதனைகளை நம்ம கேட்கிறோம். நாங்க கிறிஸ்தவங்க, நம்மளை யாரும் அசைக்க முடியாது, எங்க ஆண்டவர் உண்மையா இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம தேவனுக்கு ஒரு கனத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ மாட்டோம். ஆனா ஒரு வீணான ஒரு பெருமையும் அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் வருகிறது நம்ம பார்க்க முடியும். இங்க வாசிக்கிறது போல தேவனுடைய ஜனத்தை ஒரு தேவன் அறியாத இருக்கிற நேபகாத் நேச்சாருடைய கையில ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆபகு புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது ஆபகு கேட்ட 2வது கேள்வி அதான் பெரிய கேள்வி. ஆண்டவரே, எங்களுடைய ஜனம் ஆபகுக்கு எருசலேம் எரேமியாவின் காலத்துல தீர்க்கதரிசனம் சொன்னவர். அதாவது இந்த தானியேல் புத்தகம் நடக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால அவர் தீர்க்கதரிசனம் சொன்னவர். அதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய ஜனம் இப்படி ஒன்றும் பரிசுத்தவான்கள் கிடையாது, ஆனா இவங்களோட மோசமான ராஜா இவங்க தாக்குவதற்கு நீ எப்படி அலோ பண்ண முடியும் என்றுதான் ஒரு கேள்வி. இன்னைக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது அப்படி வீணான ஒரு பெருமை வைத்திருக்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. ஆனா உண்மையான விதத்துல ஆண்டவரை நேசிக்கக்கூடியது மிக மிக அவசியம். ஆண்டவர் சம்டைம்ஸ் allows things to happen. இது நடக்கும்படி ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். அது மிகவும் வருத்தமான ஒரு காரியம்னா ஆலயத்தில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இது எப்போ நடந்துச்சு? 605ல. அதே பிறகு நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்திருக்குது, ஒழுங்கா இருந்திருக்கலாம். ஆனா கடைசியில 20 ஆண்டு காலத்துக்கு பின்பாக, ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்பாக எருசலேம் முழுவதும் அழிக்கப்பட்டதாகவும் அந்த ஆலயமே இடிபட்டு போனதாகவும் நம்ம பார்க்கலாம். இந்த தானியேல் புத்தகம் துவக்கத்திலிருந்து 20 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் கம்ப்ளீட்டா ஆலயம் அழிக்கப்பட்டது என்பதை சரித்திரத்தை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு காரியம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்ன, அந்த காலகட்டத்துல தான் கிட்டத்தட்ட இந்த BC 605 600க்கு பக்கத்துல தான் உலகம் முழுவதுமாகவே பலவிதமான ஒரு வெளிப்பாடுகள் அல்லது பலவிதமான இயக்கங்கள் வந்ததா நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக சைனாவிலையும் சரி,
சைனாவுடைய ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க, இந்தியாவுடைய ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க. 500 BCக்கு முன்னால நடந்த காரியங்கள் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் நடைபெற்றதாக நம்ம பார்க்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், there was an utter confusion everywhere. உலகத்துல பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ் நடந்து கொண்டதாக நம்ம பார்க்கலாம். எனவே இன்னைக்கும் நம்முடைய உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது மிகவும் மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதற்கு தானியேலுடைய புத்தகமும் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு புத்தகமா நான் பார்க்கிறேன். 3ஆம் வசனத்திலிருந்து அவங்க இந்த 4 பேரை பற்றி வாசிக்கிறோம். அவங்கள 3ஆம் வசனத்துல போட்டிருக்கும் பொழுது அவங்களை குறித்து மிக அருமையான விதத்துல அவங்களுடைய வெளிப்பிரகாரமான தோற்றங்களில எல்லாவற்றையும் குறித்து போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இதே போல நிறைய கிறிஸ்தவங்க இருக்கலாம். அதுல அவளை வெளிப்பிரகாரமான விதத்துல நம்மளை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப ஹேண்ட்ஸமாக, அதே போல ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேரக்டராக இருந்து கொண்டிருக்கலாம். ஐ டோன்ட் திங்க் இந்த 4 பேர் மட்டும் அதுல செலக்ட் ஆயிருப்பாங்கன்னு நான் தெரியல. கண்டிப்பா மற்றவர்களும் செலக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா இந்த 4 பேருடைய உள்ளான அழகு பின்னால்தான் நம்ம வாசிக்கிறோம். அவங்களுக்குள்ள இருந்த அந்த உள்ளான மனுஷன்ல அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த், அவங்க உள்ளான மனுஷன்ல இருக்கிற அர்ப்பணிப்பு, அதுதான் இந்த புத்தகத்துக்கு மிக முக்கியமா நான் கருதுகிறேன். இன்னைக்கு வெளிப்பிரகாரமான அழகுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஹேண்ட்ஸமா இருக்கிறோம் சொல்லி அதனால இம்ப்ரெஸ் பண்ணிடுவோம், ரொம்ப ஹைலி டேலண்டட், நான் ரொம்ப என்ன ஜாப் கொடுத்தாலும் நான் பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன், அப்படி கொடுக்கக்கூடிய காரியங்களை தே கேன் கோட் இந்த வசனம் 3ஆம் வசனத்தை கோட் பண்ணி அவங்க ரொம்ப அழகானவங்க, சகல ஞானத்திலும் தேர்ந்தவங்க, அறிவில் சிறந்தவங்க, கல்வியில் நிபுணர்கள், திறமைசாலிகள், ஸ்கில்டு பீப்புள் என்று நம்ம வெளியே சொல்லும் பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் காட். இந்த 4 பேரும் அதனாலதான் இங்க செலக்ட் ஆயிருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியும், இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது வெளிப்பிரகாரமான பியூட்டி மட்டுமல்ல, இன்னர் பியூட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கிறோம். அதிலும் அவங்க அந்த 3 ஆண்டு காலம் பயிற்சிவிக்கப்பட போகும் பொழுதும் மிக முக்கியமான காலகட்டம். அவங்க ராஜாவை பார்ப்பதற்கு முன்பாக 3 ஆண்டு காலம் இருக்கிறாங்க. சம்திங் லைக் ஒரு டிகிரி படிக்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு காலேஜுக்குள்ள போன சிச்சுவேஷன் தான் நான் பார்க்கிறேன். ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஐ ரியலி வாண்ட் யூ டு திங்க் இட்ஸ் அ ஹாஸ்டைல் சிச்சுவேஷன். தங்களுடைய இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனா போன இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவருடைய கிருபை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கிறது. அண்ட் தே கெட் அ வெரி குட் ஃபுட், தே கெட் வெரி குட் அகாமடேஷன், எல்லாமே இருக்கிறது. அவங்க எல்லாமே ஒருவேளை மற்ற அடிபட்டு போனவங்களோட போயிருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடைச்சிருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாலிபல் இல்லாதபடிக்கு கம்ஃபர்ட்ஸோட வந்திருக்காங்க. ஆனா அந்த சூழ்நிலையில அவங்க இருந்த காரியம் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். 1. நம்பர் 2, நம்ம இங்க இப்போ அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆஸ் இஃப் தானியேலும் சரி அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஜாலியா அவங்க இருந்தாங்கன்னு நம்ம டக்குன்னு அந்த வேர்டை யூஸ் பண்ணிடுவோம், ஜாலியா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. பட் இமேஜின், நாட் அட் ஆல் ஒரு அவ்வளவு ஜஸ்ட் லைக் தட் சொல்லக்கூடிய ஒரு தன்மையே கிடையாது. எனக்கு ஒரு சில தம்பிமார் தங்கச்சிமார் தெரியும், தங்களுடைய வீட்டை விட்டு மற்ற மாநிலத்துக்கோ அல்லது மற்ற ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜஸ்க்கோ போகும் பொழுது மிக கடினமான சூழலில் வாழ்ந்தவங்களாம் தெரியும். நான் முன்பாகவே நான் சொல்லியிருந்தேன், அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில திருச்சியில என்னுடைய ஒய்ஃப் அடிக்கடி போகக்கூடிய பைபிள் ஸ்டடியில இருந்து போன தங்கச்சி, அவங்க போகும் பொழுது 650 அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல 650 பேர் இருப்பாங்க. ஷி வாஸ் ஒன்லி கிறிஸ்டியன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளுடைய தேசத்துலதான் இருக்கோம், ஹிந்தி கொஞ்சம் பழகிச்சுன்னா ஹிந்தி பேசலாம், எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லயே பயங்கரமான ஒரு ஒரு கடினமான நாட்கள்ல கருதுகிறோம். ஆனா இது அப்படி கிடையாது. அடிமைத்தனத்துல அவங்க போயிருக்காங்க. தங்களுடைய ராஜா செய்த மிஸ்டேக்னால, தங்களுடைய தலைவர்கள் பண்ண மிஸ்டேக்னால இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் வேதனைப்பட வேண்டியிருக்கு, நிலையில போயிருக்காங்க. ஆனா அங்க அவங்க நிலைத்திருந்தது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். அதே போல தானியேல் ராஜாவின் போஜனத்தில்
திராட்சரசம் தீட்டுப்படலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானித்துக் கொண்டான். தானியேல் புஸ்தகத்தை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தை நான் ரொம்ப மிக முக்கியமான கருதுவது உண்டு. He has resolved in his mind. தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். இந்த ஒருவேளை ஆண்டவருடைய செயல்பாடுதான் இந்த புஸ்தகத்தினுடைய மிக முக்கியமானது என்று நான் சொல்றேன். ஆனா தானியேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய மைய பகுதி, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். இந்த பைபிள் ஸ்டடியில ஒரு சில தம்பிமா தங்கச்சிமா இருக்கிறீங்க, எங்களுடைய ஆலோசனை, ஒருவேளை நிறைய பேர் சீனியர்ஸா இருக்கும் பொழுது எங்களுடைய ஆலோசனை என்ன, இந்த யங் ஏஜ்ல நீங்க உங்க இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டது வந்து மிக மிக முக்கியம். யூ ஹேவ் டு ரிசால்வ் இன் யுவர் ஹார்ட். அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா தென் ஆண்டவருடைய வெளிப்பாட, ஆண்டவருடைய பலனோடு கூட தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்ம பார்க்கலாம். 9ஆம் வசனத்துல தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அந்த மனிதனுடைய கண்ணில் தயவு கிடைக்க செய்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா நான் கருதுகிறேன். இன்னைக்கு நம்ம ஹாஸ்டல் சிச்சுவேஷன் சொல்லி எங்க இருந்தாலும் சரி, நீங்க எங்க போனாலும் சரி, ஜாபுக்கு போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, உங்களை வெறுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்க பேரை கேட்ட உடனே, நீங்க கிறிஸ்டியன் சொல்லி கேட்ட உடனே, எஸ்பெஷலி பிலீவர்னு சொல்லி கேட்ட உடனே உங்களை கூட வெறுக்கவங்க இருப்பாங்க. ஆனாலும் there'll be some people you'll be really surprised. இவங்களா, அவங்களுடைய கண்ணில் தயவு கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. நம்ம எல்லாருடைய சாட்சி அதுதான், சரியா? ஸோ நம்ம மனுஷருடைய கண்களை தயவு கிடைக்கும் செய்ய ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பும் பொழுது ஜெபிப்பது உண்டு. மற்ற இடங்களுக்கு போகும்பொழுது நம்ம ஜெபிப்பது உண்டு. ஸோ அது நல்ல ஒரு ப்ரேயர், மனுஷனுடைய தயவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய கிருபை ஒரு பக்கம், மனுஷனுடைய தயவு இன்னொரு பக்கம் என்பதை மறந்து போக வேண்டாம். இதை நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனமா நான் கருதுகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷ கிருபையிலும் தேவ தயவிலும் மனுஷ கிருபையிலும் அதிகமாக வளர்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஜீசஸ் குரு, அவர் 4 ஆஸ்பெக்ட்ல வளர்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். விஸ்டம், ஸ்டாச்சூர்னு சொல்லும் பொழுது அவருடைய பிசிக்கல் growth, தேவனுடைய கிருபை, மனுஷனுடைய தயவு. சொல்ல போனா அவருடைய இன்டெலெக்சுவலா, அவருடைய பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா, சோஷியலா 4 ஆஸ்பெக்ட்லயும் growth. That's what it's mentioned. The holistic growth is very important. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை ரொம்ப ஸ்பிரிச்சுவலா வளர்க்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். Praise God, ரொம்ப நல்லதுதான். ஆனா எவ்வளவு தூரத்துக்கு தங்களுடைய ஹோலிஸ்டிக் growthல வளர்றாங்கன்னு சொல்லி பார்க்கறது வந்து மிக முக்கியமாக நம்ம கருதுக்கணும். இந்த தானியலும் அவருடைய நண்பர்களும் இந்த 4 ஆஸ்பெக்ட்லயுமே அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். விஸ்டம் கண்டிப்பாகவே, அவங்களுடைய ஹேண்ட்ஸமா அழகா இருக்காங்களா, வெரி மச். அவங்களுடைய முகங்கள் அப்படி பிரகாசமா இருந்துச்சா, ஏன்னா பியூட்டிஃபுல் திங். ரொம்ப டல்லா ஏதோ ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி ஜோ பண்ணிட்டு போன ரொம்ப டல்லா இருக்கு, அப்படி இல்லை, பிரைட்டா இருந்திருக்காங்க. அதனாலதான் கிங் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய கரம் அவங்க மேல இருந்ததை நம்ம பார்க்கலாம். மனுஷனுடைய தயவு அவங்களுக்கு இருந்ததை நம்ம பார்க்கலாம். மீதி இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற பல ஞானிகள், பெரிய பெரிய மக்கள் மத்தியிலும் இவங்க 4 பேரும் வித்தியாசமா இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபைன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். குயிக்கா 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தெரிந்த ஒரு பகுதி தான். முதல் 16 வசனங்களை பார்க்கும் பொழுது நேபுகாத் நேச்சார் வந்து அவருக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அவருடைய நித்திரை கலைந்ததுன்னு சொல்லி பார்க்க, 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இன்னைக்கு நம்மளுடைய தலைவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, உங்களுடைய பிரின்சிபலா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஹெச்ஓடியா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பாஸா இருக்கலாம், அல்லது நம்முடைய எம்எல்ஏ இருக்கலாம், அல்லது நம்முடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவங்களை தொட்டாங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஒரு அசைவை கொடுத்தாருன்னா, உங்க மூலமா தேவன் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டாருன்னா, நீங்க அவங்கள போய் சபிக்கணும் அவசியம் கிடையாது, அவங்களை திட்டணும் அவசியமே கிடையாது. ஆண்டவரே செஞ்சிருவாரு. அவனுடைய ஆவியை கலங்க பண்றதும் அவங்களுடைய நித்திரை கலக்க பண்ணதும் நம்ம பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது அதை கவனிச்சோம். தானியேலை குறித்து நம்ம பேசணும். எஸ்தர் புஸ்தகத்தை அதே மாதிரிதான். அன்னைக்கு ராஜாவுக்கு வந்து தூக்கம் வராதனால மொர்தெகாய் செய்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்டு மொர்தெகாய்க்கு வந்து தேவன் அந்த ராஜாவுக்கு ஞாபகப்படுத்தினார். அதன் நிமித்தமாக சரித்திரமே மாறினதாக நம்ம பார்க்கலாம். இங்க
அது மாதிரி நடக்கல, இங்க வித்தியாசமா நடக்குது. அவருக்கு தரிசனம் வந்து அந்த தரிசனத்தை தன்னுடைய கல்தேயர் மக்கள் மக்கள்கிட்டயே அவங்களுடைய ஞானிகள்கிட்ட கேட்கிறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க, ஒருவரும் உனக்கு சொல்லவே முடியாது. 11ஆம் வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமா இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கிற தக்கவர்கள் ஒருவரும் இல்லை. அதனுடைய இப்போ அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும்போது பார்க்கிறோம், மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவர்களுடைய பிள்ளைகளாகிய தானியேலும் மற்ற 3 பேரும் தேவனுடைய கிருபை பெற்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் சாட்சி. தேவன் மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சாட்சியை நம்ம நிரூபிச்சு காண்பிக்கணும். ரைட்? அவங்களை கொல்லணும்னு சொல்லி தீர்மானிச்சிடறாரு. ஆனா தானியேல் மிகவும் 14ஆம் வசனத்துல, தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, எனக்கு இந்த 6 அதிகாரத்துல நான் பார்க்கும் பொழுது தானியேல் எங்கெல்லாம் பேசணுமோ அங்க பேசுகிறார், எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருக்கிறார். தானியேல் ஸ்போக். இதுல பாருங்களேன், தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி அவன்கிட்ட சொல்றாரு, நீங்க என்ன போய் அனுப்புங்க ராஜாட்டான்னு சொல்லிட்டு. அது நிமித்தமாக அவர் போய் ராஜாட்ட ஒரு நாள் பெர்மிஷன், ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு, ஒரு நாள் அவகாசம் கேட்கிறாரு. அதன் வந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்கலாம். 17ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் ஒரு சின்ன பகுதி தான், ஆனா ஒரு பவர்ஃபுல் பேசேஜ். கார்ப்பரேட் பிரேயர், மனம் விட்டு நல்ல ஒரு ஃபெலோஷிப்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். இன்னைக்கு தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன குரூப் அப்படியே போர் அவுட் பண்ணி ஜெபிக்கக்கூடியது. அன்னைக்கு நைட்ஸே அந்த பகுதியில பாத்தீங்கன்னா பின்பு பின்பு பின்புன்னு சொல்லிட்டு எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. பின்பு தன்னுடைய தானியேல் தன்னுடைய வீட்டுக்கு போனான்னு சொல்லி பார்க்கிறோம். பின்பு காலத்திலே தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம். பின்பு தானியேல் சொன்னதுன்னு சொல்லிட்டு பின்பு 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 பார்க்கிறோம். இட் இஸ் ஆக்ஷன் ஓரியன்டட் ப்ரேயர். தட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ப்ரேயர் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கடைசியா ஒரு பெரிய பகுதி நாளைக்கு நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். 24ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கும் பொழுது அவர் ராஜாவுடைய பிரசனத்திலே போய் நிற்கிறதுக்கு முன்பாக இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடணும். 23ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு அறிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன், உம்மை துதித்து புகழுகிறேன். தேங்க்ஸ் கிவிங், வர்ஷிப்பிங் த லார்ட். ஐ திங்க் we need to really enjoy that. எனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டாரு, நாளைக்கு ஐ வில் ஹேண்டில் இட். இன்னைக்கு நிறைய நேரத்துல நான் செய்யக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் அதுதான். ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை வெளிப்படுத்திட்டாருன்னா அவ்வளவுதான், அதுக்கு பிறகு நம்ம we don't want God, I can handle it, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது பிசாசே கொடுக்கக்கூடியதான் இருக்கலாம். டேய், நீ தான் இப்போ ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டையே, உனக்கு தான் ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுத்துட்டாரு, நீ போட அஞ்சலிட்டு சொல்லக்கூடிய தன்மை வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரோடு கூட இருக்கிற பசுத்தாவினுடைய துணையோடு கூட நம்ம செய்வது மிக மிக அவசியம். அதை தொடர்ந்துதான் நம்ம பார்க்கிறோம் எப்படி இந்த தீர்க்கதரிசன இந்த வெளிப்பாட்டை அவர் கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மெயின் பகுதி ஐ ரியலி அப்ரிஷியேட் வடிவேல் ஃபார் திஸ் பிரிங்கிங் அவுட் திஸ் வெரி கலர்ஃபுல், ஒரு அழகான இடத்தை காண்பிச்சிருக்காங்க. இந்த 4 ராஜாக்களை குறித்து, 4 ராஜ்யங்களை குறித்து அவர் குறிப்பிட்டு சொன்னதுதான் தேவன் நேபுகாத் நேச்சாருக்கு கொடுத்ததான் நாம் பார்க்கலாம். அது 4 காலத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. இந்த 2ஆம் அதிகாரத்துல இருக்கிற காரியத்தை தான் 7ஆம் அதிகாரத்துல தேவன் 4 விதங்களிலே குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான வெனஸ்டே நம்ம பார்க்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசனத்தை, இந்த ராஜாவுடைய காரியத்தை தானியேல் தீர்க்கதரிசனமாக அல்லது வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய காரியத்தை தான் பின்பு தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினதாக நம்ம பார்க்க போகிறோம். எனவே தொடர்ந்து நம்ம தேவனுடைய கிருபைக்கெல்லாம் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். தானியேலுடைய வாழ்க்கை மிக முக்கியமானது. எனக்கு பிடித்தமான ஒரு ஃப்ரேஸ், that to be different like Daniel. நான் தானியேலை போல வித்தியாசமாய் வாழ்வதற்கு தைரியம் கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் யோசிச்சு பார்க்கணும். வாலிப பிள்ளைங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஏன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேள்வியை கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நான் வாழும் பொழுது எப்படி நான் தேவனை
பிரசன்ட் பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எப்படி பிரசன்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாட் ஆர் த கிரேட் குவாலிட்டிஸ் ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் டேனியல்? அவர்கிட்ட காணப்பட்ட உன்னதமான குணாதிசயங்களை நம்ம குறித்து வச்சு பார்த்தோம்னு சொன்னோம்னா தொடர்ந்து நம்முடைய பைபிள் ஸ்டடிக்கு பிரயோஜனமா இருக்கும். நாளைக்கு இந்த வெளிப்பாடுகளை குறித்தும் தொடர்ந்து மற்ற சரித்திர காரியங்களையும் பார்க்கலாம், ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் தானியேல் புத்தகத்தை படிக்கத்தக்கதான் நீ தந்திருக்கிற இந்த வழிநடத்தலுக்காக ஸ்தோத்திரம். தானியேலுடைய உன்னதமான வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே நீர் செயல்பட்டீர் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எசேக்கியேல் ராஜா கூட கர்த்தாவே தானியேலை குறித்து பேசுகிற அளவுக்கு இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே, அவருக்கு நீர் கொடுத்த இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு பாத்திரமாக இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் ஆண்டவரே தானியேலை போல வாழ வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு கூட தீர்மானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த புத்தகத்தை நாங்கள் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.